Hi guys, so in this video I'm going to share you a normal study vlog, but before that I want to converse something with you people, that many of you asking so many doubts in my comment section, but I'm not able to clarify it in my current situation. So ஆக்சுவலி நான் அந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதே ஒரு 1 இயராக தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்குள்ளே இந்த எக்ஸாம் பற்றி புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா நிறைய பேர் கண்டிப்பாக இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணியிருப்பாங்க. பட் ஆஸ் யூ ஆல் நோ, நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த எக்ஸாம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி பர்சன்டேஜ் தான் வந்து பாஸ் பண்ணுறாங்கன்னு. ஸோ எனக்கு தெரிஞ்சதை வந்து உங்களுக்கு சொல்லித்தரதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. பட் தெரியாத ஒரு விஷயத்த வந்து நான் சொல்லும்போது அது ஒரு தப்பான கைட் பண்ணுற மாதிரி ஆகிடும். கண்டிப்பாக நான் வந்து இன்னும் நல்லா இந்த எக்ஸாம் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு என்னோட ப்ரிப்பரேஷன் ஜேர்னியில் ஐ வில் கிளாரிஃபை டவுட்ஸ் இந்த ஃபியூச்சர் ஆஃப் மை வீடியோஸ். எனக்கு தெரிஞ்ச டவுட்ஸாக இருந்தால் நான் கண்டிப்பாக கிளாரிஃபை பண்ணுறேன். அண்ட் தென் புக் லிஸ்ட் பற்றி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. புக் லிஸ்ட்க்கு வந்து நான் ஒரு சப்ஜெக்ட்டுக்காக சொல்கிறேன். ஃபார் ஹிஸ்ட்ரி யூ ஷுட் ரெஃபர் என்சிஆர்டி ஃப்ரம் 6th to 12th ஸ்டாண்டர்ட், ஜியாகிரஃபி சேம் 6th to 12th என்சிஆர்டிஸ், எக்கனாமிக்ஸ் 9th to 12th என்சிஆர்டி ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் மேகசின் ஆர் எனி ஆஃப் தி நியூஸ் பேப்பர் யூ ஷுட் ஃபாலோ. அண்ட் தென் சயின்ஸ் அண்ட் டெக் என்விரான்மெண்ட்டுக்கு பேசிக், அதாவது ஸ்டாட்டிக் பார்ட் இருக்குல்ல, அதை வந்து தெரிஞ்சுக்கிட்டு சயின்ஸ்க்கு வந்து நீங்கள் என்சிஆர்டியே ரெஃபர் பண்ணலாம். யூ கேன் ரெஃபர் யுவர் சமச்சீர் புக்ஸ் ஆல்சோ. அதுக்கப்புறம் என்விரான்மெண்ட்டுக்கும் சயின்ஸ்க்கும் வந்து கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு மந்த்லி மேகசின் ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா பிஐபி கூட நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா அதில் தான் கவர்மெண்ட்டோட இனிஷியேட்டிவ்ஸ் எல்லாமே அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஐஆருக்கு வந்து இன்டர்நேஷ்னல் ரிலேஷனுக்கு நியூஸ் பேப்பரில் வர பிளேசஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நியூஸ் பேப்பரில் கரண்ட்லி வந்து இஸ்ரேல் இஷ்யூ, மெடிட்டரேனியன் சி, ரெட் சியோட இஷ்யூலாம் நிறைய போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரெட் சி அப்படின்னா அதை சுற்றி உள்ள சரௌண்டிங் கண்ட்ரிஸ் என்னென்னு பார்க்கணும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்க்கும்போது அந்த மாதிரி தான் நிறைய பேர் வந்து நிறைய வாட்டி ஐஆர்ல கேட்டிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு ரெட் சீன்னு ரீசெண்டாக நிறைய நியூஸ்ல இருக்கு. அதுக்கு வந்து அதை சுற்றி உள்ள மெம்பர் கண்ட்ரிஸ் என்ன அந்த மாதிரி கேட்குறாங்க. அது ஏதாவது ஆர்கனைசேஷன், நேட்டோ இந்த மாதிரி ஆர்கனைசேஷன் கொடுத்தாங்கன்னா அதோட மெம்பர் கண்ட்ரிஸ் கேட்குறாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் வேற என்ன சப்ஜெக்ட் இருக்கு? ஹிஸ்ட்ரிக்கு வந்து ஸ்டாண்டர்ட் புக்ஸ் வந்து எதுவுமே வேண்டாம். நீங்கள் என்சிஆர்டியை திரும்ப திரும்ப படிச்சீங்கன்னா போதும். இது கண்டிப்பாக நீங்கள் என்சிஆர்டி ஃபுல்லாக தரவு பண்ணிட்டீங்கன்னா யூ கேன் கோ டு எனி ஆஃப் தி ஸ்டாண்டர்ட் புக்ஸ். நிறைய யூடியூப்ல வீடியோஸ் இருக்குது, அதை பார்த்துட்டீங்க. ஏன்னா நான் வந்து எந்த ஸ்டாண்டர்ட் புக்ஸும் யூஸ் பண்ணல, எனக்கு தெரியல அதனால. அதுக்கப்புறம் இந்தியன் பாலிட்டிக்கு 11th என்சிஆர்டி புக்கு, அதுக்கப்புறம் லக்ஷ்மிகாந்த் புக்கு நான் வந்து ஃபாலோ பண்ணுறேன். நீங்கள் லக்ஷ்மிகாந்த் ஃபாலோ பண்ணலாம், கண்டிப்பாக ஃபாலோ பண்ணும். இல்லைன்னா இன்னும் 2 புக் இருக்குது, பக்ஷி, டிடி பாசு. இந்த 2 புக்ஸில் ஏதாவது ஒரு புக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். பட் அதில் வந்து கான்ஸ்டிடியூஷனில் கொடுத்துருக்க வேர்ட் அப்படியே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இட் வில் பி டிஃபிகல்ட் ஃபார் அஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் சம் டாபிக்ஸ். ஸோ நம்ம வந்து லக்ஷ்மிகாந்த் படிக்கும்போது கொஞ்சம் நம்மளுக்கு ஈஸியாக புரியும். ஃபார் CSAT யூ கேன் ரெஃபர் எனி ஆஃப் தி யூடியூப் சேனல்ஸ். டாபிக்ஸ் எல்லாமே நம்மளுக்கு தெரியும். பேசிக்காக நம்மளுக்கு எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்லேயும் உள்ள டாபிக்ஸ் தான். நம்பர் சீரீஸ், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், லாஜிக்கல் ரீசனிங், அப்புறம் வந்து HCF LCM, அந்த மாதிரி இருக்கிற டாபிக்ஸ் தான். ப்ராபபிலிட்டி, பெர்முடேஷன், காம்பினேஷன், இந்த மாதிரி எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்லேயும் இருக்க எக்ஸாம் தான். கண்டிப்பாக தமிழில் வந்து நம்மளுக்கு வீடியோஸ் இருக்குது யூடியூப்ல. நானும் கூட நான் வந்து கிளாஸ் போகிறேன், இருந்தாலும் எனக்கு சில டவுட்ஸ்லாம் வரும்போது நான் கூட யூடியூப்லாம் ரெஃபர் பண்ணி பார்த்துப்பேன். நீங்கள் அதே மாதிரி ஏதாவது ஒரு யூடியூப் சேனல் வந்து ரெஃபர் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து வேற என்ன சப்ஜெக்ட் இருக்கு? அவ்வளோதான். ஏதாவது சப்ஜெக்ட் மிஸ் பண்ணியிருந்தா என்கிட்ட கேளுங்க கமெண்ட்ல. அவ்வளோதான். ஸோ நீங்கள் இது படிக்கும் போதே வந்து மெயின்ஸ்க்கும் சைமல்டேனியஸாக நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா நல்லது. கோச்சிங் கிளாஸ் போகிறவங்களுக்கு நான் இது சொல்ல வேண்டாம், அவங்களே இன்ஸ்டியூட்லேயே சொல்லிடுவாங்க. ஸோ அவ்வளோதான். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். நீங்கள் வந்து ஏதாவது நான் விட்டுருந்தேன், இதுலேருந்து ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் கண்டிப்பாக கேளுங்க. ஐ வில் கிளாரிஃபை இட். ஓகே. February 1 வந்துருச்சு. ஸோ வந்து நீங்கள் இன்னையிலேருந்து என்னென்னலாம் கண்டினியூஸாக பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். கண்டிப்பாக ஒரு நாளைக்கு வந்து 2 hours வந்து CSETக்காக ஒதுக்கி அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். CSET வந்து நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருக்க மாதிரி ஏதாவது ஒரு யூடியூப் சேனல் பார்த்து ரெஃபர் பண்ணி கண்டிப்பாக ஒரு நாளைக்கு வந்து 2 hours CSET ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வந்து போடுற எல்லா எஃபர்ட்ஸையும் இந்த CSET வந்து கடைசியில் வந்து கால் வாரிவிட்ட மாதிரி ஆகிடக்கூடாது. ஸோ டெஃபினட்டாக CSET ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நான் வந்து என்ன பண்ணேன்னா சொன்ன மாதிரி CSET போட்டு பார்த்துட்டு டெய்லி ஒரு சாப்டர் எடுத்து போட்டு பாருங்கள், தட் இஸ் இனஃப். ஸோ அதுக்கப்புறம் நான் பாலிட்டி படிக்க ஆரம்பிச்சிட்டேன்.
சிசெட்க்கு அப்புறமா நம்மளோட ப்ரிலிம்ஸில் வந்து மேஜராக ரோல் ப்ளே பண்ணுற ஒரு சப்ஜெக்ட் வந்து பாலிட்டி. ஸோ நான் வந்து பாலிட்டிக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கிறேன். நீங்களும் வந்து ப்ரிலிம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பாலிட்டியில் உள்ள எல்லா சப்ஜெக்ட்ஸ்லையுமே வந்து கிளாரிட்டியாக இருக்கணும். எல்லா டாபிக்ஸ்லையுமே வந்து நீங்கள் உங்களை கிளாரிட்டியோட வச்சுக்கணும். எந்த ஒரு கொஷின் வந்து ட்விஸ்ட் பண்ணி கேட்டால் கூட நீங்கள் வந்து அதுக்கு ஆன்சர் வந்து போடுற மாதிரி இருக்கணும். கண்டிப்பாக பாலிட்டிலேருந்து ஒரு 17 கொஷின்ஸ் வந்துச்சு அப்படின்னா 13 கொஷின்ஸாவது நீங்கள் வந்து அதில் கரெக்டாக எழுதியிருக்க மாதிரி வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனால் மட்டும்தான் ப்ரிலிம்ஸ் வந்து கிளியர் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னு நான் சொல்லலை. ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கவங்க சொன்னாங்க, இன்ஸ்டியூட்லேயும் சொன்னாங்க எனக்கு அதுதான். ஸோ பாலிட்டி வந்து நல்லா படிங்க. நான் வந்து இன்றைக்கி என்ன டாபிக் படிச்சுட்டு இருக்கேன்னா பார்லிமெண்ட் தான். ஆக்சுவலி நான் பாலிட்டி வந்து ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு சொல்லி படிச்சுட்டு இருக்கேன். அந்த வீடியோ வந்து உங்களுக்கு தனியாக நான் போடுறேன். ஸோ பாலிட்டி படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் இன்றைக்கி வந்து என்விரான்மெண்ட் வந்து ஒரு கிளாஸ் அட்டென்ட் பண்ணல. ஸோ சிக் தட் டே. ஸோ நான் வந்து கிளாஸ் அட்டன் பண்ணாமல் நைட்டு வந்து நோட்ஸ் வாங்கி எழுதிட்டு இருந்தேன். ஸோ இந்த நோட்ஸ் தான். கிளாஸ் அட்டன் பண்ணுறோமா கூட முக்கியம் இல்லை, பட் அவங்க என்ன நோட்ஸ் தராங்க, பிபிடி அமுச்சிருவாங்க, இருந்தாலும் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ஏதாவது அதில் அப்டேட் பண்ணி சொல்லியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து நோட்ஸ் தேவைப்படும். ஸோ நீங்கள் வந்து இன்ஸ்டியூட் போகிறீங்க இல்லை வந்து ஓனாக ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக வந்து எல்லா சப்ஜெக்ட்ஸ்லேயும் உள்ள இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எங்களுக்கு வந்து இப்போ ரீசெண்டாக என்ன நடத்துனாங்கன்னா சோலார் மிஷன் இருக்குல்ல, அது வந்து பிரதான் மந்திரி சூரியோதயா யோஜனா வந்து மிஷன் லான்ச் பண்ணியிருக்காங்க ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியா. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் யோஜனாஸ் பிஎம் ஸ்கீம்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும். ஏன்னா வந்து இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸில் என்ன இருக்கோ அதுதான் வந்து அந்த வருஷம் ப்ரிலிம்ஸில் வந்து கேட்டிருக்கதா அப்படி சொன்னாங்க. ஸோ நீங்கள் வந்து அந்த மாதிரி டாபிக்ஸை ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும். அண்ட் யுவர் ஹெல்த் வைஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி February 1. ஸோ வந்து இந்த February 1லேருந்து கரெக்டாக நம்மளுக்கு வந்து May 26 வரைக்கும் டைம் இருக்குது அப்படின்னா உங்களோட ஹெல்த்தை வந்து நீங்கள் ரொம்ப நல்லா பார்த்துக்கோங்க. லைக் அவுட் சைட் ஃபுட் சாப்பிடாம இந்த 3 மாதமும் கொஞ்சம் வந்து உடம்பு ஹீட் ஆகும், எனக்கெல்லாம் நல்லாவே ஹீட் ஆகும். ஸோ அந்த மாதிரி இருக்க பர்சன்ஸ் வந்து உடம்பு நல்லா பார்த்துக்கோங்க, ஹெல்த்தியாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நான் வந்து நியூஸ் பேப்பர் படித்தேன். நியூஸ் பேப்பர் எப்படி படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ஒரு 22 பேஜஸ் ஆஃப் நியூஸ் பேப்பர் இருக்குது அப்படின்னா நீங்கள் எல்லா பேஜையுமே ஃபோக்கஸ் பண்ணி லைன் டு லைன் படிக்கணுன்ற அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து ஆப்ஷனலுக்கு ஏற்ற மாதிரி இப்போ அக்ரி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா அக்ரியில் ரிலேட்டடாக ஆர்டிகல்ஸ் வந்து கண்டிப்பாக படிங்க. நான் வந்து பிஎஸ்ஐஆர்ன்றதுனால ஐஆர் ரிலேட்டட் ஆர்டிகல்ஸ் வந்து கண்டிப்பாக படிக்கணும். ஸோ நான் அதை வந்து படிப்பேன். அண்டு எனக்கு தெரியாததை வந்து நான் இந்த மாதிரி கூகுள் சர்ச் பண்ணி போட்டுக்குவேன். எக்ஸாம்பிளுக்கு சாஃப்ட் லேண்டிங் அப்படின்ற ஒரு வேர்டு வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதை வந்து நான் லேப்டாப்பில் எக்கனாமிக்ஸில். ஸோ இது வந்து இந்த மாதிரி டேர்ம்ஸ்லாம் தான் அந்த வருஷம் கொஸ்டின் பேப்பரில் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வேர்ட்ஸை கூகுள் பண்ணி அதுக்கான மீனிங் வந்து தெரிஞ்சு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்த உடனே வந்து கரண்ட் அஃபேர்ஸ்லாம் படித்தேன். ஸோ நான் வந்து அலாரம் வச்சேன் 4:30க்கெலாம், பட் எழுந்தது 6 o'clock. இந்த மாதிரி நீங்கள் எப்போயாவது லேட்டாக எழுந்தீங்கன்னா டோன்ட் கெட் டென்ஸ்ட், பி ரிலாக்ஸ்ட் அண்ட் ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங். எப்போ எழுந்திருக்கீங்களோ அப்போலேருந்து படிக்க ஆரம்பிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு எங்கேயாச்சும் எதையாவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். பாய்.